கோடி புண்ணியம் தரும் நேரங்கள்ல விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது. இந்த நேரத்துல நீங்க செய்யற ஒரு சின்ன தானமோ மந்திர ஜபமோ உங்களுக்கு அக்ஷய பாத்திரம் போல பல மடங்கு பலன்களை தரும்னு உங்களுக்கு தெரியுமா? சாதாரண நாட்களை விட பல 1000 மடங்கு சக்தி வாய்ந்த இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன? அது எப்ப வரும்? வாங்க பார்க்கலாம். நம்ம வேட்டு ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சூரியன் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறத நம்ம சங்கராந்தி அப்படின்னு சொல்வோம். இதுல சூரியன் ஸ்திர ராசிகள் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த 4 ராசிகளுக்குள்ள நுழையிற நேரம்தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஜோதிட ரீதியா பார்த்தா இந்த 4 ராசிகளும் நிலைத்தன்மை கொண்டவை. இந்த நேரத்துல பிரபஞ்சத்துல மகாவிஷ்ணுவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது. இது வருடத்துல 4 முறை மட்டுமே வரும். ஆன்மீக ரகசியம்: புராணங்களின்படி மகாவிஷ்ணு பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்த நேரமாகவும் தேவர்களுக்கு தன்னுடைய சக்தியை பகிர்ந்தளித்த நேரமாகவும் இது கருதப்படுகிறது. இந்த 9 நாழிகைகள் சுமார் 3 மணி நேரம் 36 நிமிடங்கள் சொர்க்கத்தின் கதவுகள் திறந்திருப்பதை போன்ற ஒரு புனிதமான காலம். இந்த நேரத்துல செய்யற பூஜைகள் நேரடியா வைகுண்டநாதனை போய் சேரும் என்பது ஐதீகம். வழிபாட்டு நேரம்: பிப்ரவரி 13ஆம் தேதி அதிகாலை 12:44 மணிக்கு சூரியன் கும்பராசிக்கு இடம்பெயர்கிறார். இதன்படி பிப்ரவரி 13 வெள்ளிக்கிழமை காலை சுமார் 10:30 மணி வரை வழிபாட்டிற்கு மிகவும் விசேஷமான நேரமாகும். என்ன செய்ய வேண்டும்? 1. மந்திர ஜபம்: ஓம் நமோ நாராயணாய அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது மிகச் சிறப்பு. 2. துளசி வழிபாடு: மகாலட்சுமியின் அம்சமான துளசி செடிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். 3. தானம்: அன்னதானம் அல்லது வஸ்திர தானம், துணி தானம் செய்வது உங்களுடைய பித்ருக்களின் ஆசியை பெற்றுத்தரும். 4. தண்ணீர் தானம்: கோடை காலங்களில் வரும் விஷ்ணுபதி காலத்தில் நீர்மோர் அல்லது தண்ணீர் தானம் செய்வது விசேஷம். கிடைக்கும் பலன்கள்: இந்த நேரத்துல விஷ்ணுவை வணங்குறவங்களுக்கு பொருளாதார தடைகள் நீங்கும். முக்கியமா வீட்ல இருக்கிற தரித்திரம் விலகி மகாலட்சுமி வாசம் செய்வாள். ஜாதகத்துல இருக்கிற கடுமையான தோஷங்கள் கூட இந்த வழிபாட்டால மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். அப்போ கமெண்ட்ல நாராயணா அப்படின்னு டைப் பண்ணுங்க.